நம்மளும் வாங்குறோம். அடுத்த மாசம் யூடியூப் சம்பளத்தை எடுக்கிறோம், வாங்குறோம். சரியா? சும்மா காமெடி பண்ணனா அடிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்க வீட்ல எல்லாம் இப்பவே அடி மோதல் அப்படிதான் இருக்கு. 2 பேரும் மேடம் ரெடி பண்றாங்க. எல்லாத்தையும் பரப்பி போட்டாச்சு. ஏன்னா உள்ள ஒண்ணும் இடமே கிடையாது வைக்கிறதுக்கு. இல்லங்க இடம் வைக்கணும். நாங்க ஏதாவது வேலையா போய் உங்களுக்கே டென்ஷன் ஆகும். நொய்யும் அப்பா இது இப்படி போமா அப்படி வருமா அப்படின்னு. குட் மார்னிங் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? காலையிலே வந்து டீ போடுறதுக்காக நான் என் பொண்ணு எல்லாம் கடைக்கு போயிட்டு பிஸ்கெட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். மேடம் எடுத்து வாயில் வச்சு கடிச்சு பார்க்குறாங்க. கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு பிரித்து வச்சோம்னா என்ன பண்ணா தெரியுமா, அப்படியே ஒரு பிஸ்கெட் எடுத்து வாயில் வச்சு முடிச்சு சாப்பிட்ருவா. சாப்பிட்ட அப்புறம் ஒரு மாதிரி பண்ணும். அவளுக்கு பயந்துட்டு தான் எது வேணுந்தாலும் பக்கத்துலேயே உட்காந்துருப்போம், கொடுக்க மாட்டேன். டீ குடிச்சாலே டீ எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம குடியில் எல்லாத்தையும் கேட்கலாம். ஆனால் பயந்து எதுவும் கொடுக்கல. முடிஞ்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா. ஏய் சும்மா ரசிவா வாங்க அப்படின்னு விளாக் அனுப்பிடலாம். புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. என் முன்னாடி வருங்க, அவள் போட்டுக்கிறா அந்த செயின்லாம் ஏதாவது கவரிங்கில் மீஷோவில் ஆர்டர் போடுறது எல்லாத்தையும் வாங்கி அவள் தான் வச்சிருப்பா. காலையில் என்ன செயின் எங்கன்னு கேட்குறா, நான் போட்டுக்கிறேன். காலையில் அவங்க ரீல்ஸ்லாம் எடுத்து ரீல்ஸ் எடுக்கணுமாங்க. ரீல்ஸ் எடுத்துட்டு தான் எனக்கு இன்னைக்கு சோறு போடுவாங்க. நானும் சொல்லிட்டேன், ஏன்னா ஏதாவது போடுமா ஒரே மாதிரி மினி விளாக அதே போட வேணாம், கொஞ்சம் ரீல்ஸ் எதுன்னு போட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நம்மளும் ஏதோ புதுசாக கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கு மாதிரி சொல்லியிருக்கா. ரெடி பண்ணிட்டு இருக்கா. இது புதன்கிழமை தாங்க மீன் எடுத்தோம். அதனால வந்து இன்னைக்கு சண்டே எதை எடுக்கல. இன்னைக்கு நாங்கள் என்ன செய்யலான்றோம்னா முருங்கிற சாம்பார் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதை ரெடி பண்ணிட்டு ஏதாவது தொட்டுக்கு அந்த மீன் மேக்கர் அது மாதிரி எதாவது ரெடி பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீ தோட்டத்துக்கு எங்கள் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போகணும். ஏன்னா மாமரத்தில் 1-2 மாங்காய் இருந்தால் பிச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டிலேருந்து தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்போ காலையில் கிளம்பிட்டுருவோம். இவ்வளவும் ஒழிச்சு உள்ளே வச்சுக்கிட்டு பிச்சைக்கார வேஷம் போகிறாங்க. பிச்சைக்கார வேஷம் இதோட லிங்க் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கே தெரியுது இது பார்த்தா கவரிங். ஐயோ என்னங்க கோல்டுல இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசை. வாங்குறோம். வாங்கிருக்கலாம். வாங்குறோம். கம்மியா இருந்தது. இப்போ வாங்கணும். இப்போ 1.5 லட்சம் ஒரு பவுன். 1.5 லட்சமா? இதோட வாங்குறோம். நம்மளும் வாங்குறோம். அடுத்த மாசம் யூடியூப் சம்பளத்தை எடுக்கிறோம், வாங்குறோம். சரியா? சும்மா காமெடி பண்ணனா ஏன் உண்மையாதான் 2 லட்சம் வரும் அடுத்த மாசம். 2 லட்சம் கடை வாங்கி 4 லட்சம் ரூபாயில ஒரு நகை எடுத்துக்கணும். ஏய் சொன்னாதாண்டி எல்லாம் பாசிட்டிவா நடக்கும். ஆமா அப்ப சொல்லிட்டே இருந்தா சொல்லிட்டேன். நடக்கும் 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 அப்படின்னு சொல்லிட்டா நீங்க விளையாடுங்க. நீங்க விளையாடுங்க. என்ன செஸ் விளையாடுறீங்களா? பாருங்க நம்மளோட செஸ் போர்டெல்லாம் எடுத்து நான் இங்க வச்சிருக்கேன். இந்தாப்பா. இல்ல இல்ல அது நல்ல விஷயம். அடுக்குவோம் பாருங்களேன். சிவா எடுத்து அடுக்கா. நான் தாங்க சொல்லி கொடுத்தேன். எனக்கு வந்து இந்த செஸ் ஆன்லைன் சொல்லி ஒரு கேம் இருக்குது. அதில் நான் விளையாடுவேன் அடிக்கடி. ஏன்னா எல்லாமே ஒரு வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுவேன். அதில் அந்த அடுக்கிறது எல்லாம் தெரியும். அதோட ஆர்டரு எப்படி பொசிஷன் போகும் எல்லாம் தெரியும். நானும் ஒரு சில நேரம்லாம் ஜெயிச்சிருவேன். ஆனால் அந்த பொறுமை இருக்காது. டக்கு டக்குன்னு நவுத்துறதுனால தான் தோற்றுருவேன். யோசிச்சு மூவ் பண்ணால் ஜெயிச்சிடலாம். அவனுக்கு அதை அப்படியே சொல்லி கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றா மூவ் மட்டுமே கொஞ்சம் கற்றுக்குறான். வேகமாகவே கற்றுக்குறான் எல்லாத்தையும். அடுத்து சிவா எடுத்தியா? எங்க மாமியார் வந்து வெள்ளிக்கிழமை வராங்களாம். அது கிளம்பணுமா ஆடி 18க்கு. இந்த வெள்ளி இல்லப்பா, இன்னும் 2 வெள்ளி இருக்கும். அந்த வெள்ளி இல்ல எதுக்கு உங்க அம்மா வருது அத்தனை வெள்ளி வச்சு? குலதெய்வ கோயிலுக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கும். எல்லா இடத்துலயுமே கடவெள்ளிக்கு போவாங்க. அதுவும் இல்லாம கடவெள்ளிக்கு எங்க அம்மாத்துல பாத்தீங்கன்னா கூழ் ஊத்துவாங்க. போய் வீடியோ எடுக்கிறோம்னு ஒரு 4 பேர் நானும் பாத்துட்டேங்க. மத்த நாள்ல அந்த சாமியை கண்டுக்கிறது இல்ல. அது ஒரு மூலையில கிடக்குது. இந்த வெள்ளி செவ்வாய் இது ஏதாவது பண்டிகை நாள்னா அப்படியே கூட்டமா திக்குன்னு கோயில் உள்ள ஓடுறது, மூச்சு முட்டி சாவறது. அது ஜென்ஸோட வேலைப்பா. எந்த நாள்ல போனாலும் தூங்கி எந்திரிச்ச உடனே மேக்சிமம் அதிக கேர்ள்ஸ் கடவுளை நினைச்சுக்கிட்டு தான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறாங்க. ஏன்னா கடவுள் வந்து எல்லாரும் கூட்டமா ஓடி அன்னைக்கு மட்டும் புதுசா அவருங்க மாதிரி செய்ய மாட்டாரு. நம்ம எப்பவும் போய் என்ன பண்றோமோ அதை பண்ணாதான் நடக்கும். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாமே அந்த 4 கிழமைன்னு வந்துட்டா நீ குடும்பத்துல ஒரு கலவரமே நடக்குது. கோயிலுக்கு கிளம்புறதுல இருந்து போட்டு காலையில் ஏஞ்சிலிருந்து தூங்கி எந்திரிச்சிருந்து எல்லாம் பண்ணுவாங்க. மற்ற நாள்ல பாத்தீங்கன்னா அவங்க எப்பயும் போலதான் இருப்பாங்க. சிறப்பு நாள்ல மட்டும் சிறப்பா போய் கடவுளை கும்பிட்டா சிறப்பா எதுவும் கொடுக்க மாட்டாருங்கிறது என்னோட கருத்து. நான் அந்த கூட்டத்துல இப்ப ஒரு கோயில் கும்பாபிஷேகம் திருவிழான்னா அவ்வளவு கூட்டமா இருக்கும்ல. அப்ப என்ன தெரியுமாங்க என் மைண்ட்ல ஓடும். நான் அடிக்கடி நான் இத்தனை பேர்ல என் வேண்டுதல் மட்டும் எப்படி உனக்கு ஸ்பெஷலா அப்படின்லாம் கூட கடவுள்கிட்ட நான் கேட்பேன். இல்லங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நேற்று நான் கேட்டேன். அவன் படிச்சிருக்கான், வாத்தியார் படிச்சிருக்கான், சைக்காலஜி எல்லாம் படிச்சிருக்கான். இல்லடா இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போறோம், பெரிய பெரிய கோயிலாம் போறோம், அவங்க கொண்டு வச்சிருக்காங்க, மூச்சு முட்டி சாவறவங்க எல்லாம் பண்ணி போறோம். உண்மையிலே கடவுள் அங்க இருக்காராடா இல்ல அங்க யாரா கொண்டு வச்சுன்னு கேட்டா அவனுக்கு பதில் சொல்ல தெரியல. நீங்களா தெரிஞ்சா சொல்லுங்க. எல்லாமே படிச்சவங்கன்னா ஏன்னா அவனுக்கு தான் நாத்திகம் பேசுவாங்க. ஃபுல்லா தெரியும். அவனுக்கே தெரியல. ஏதோ ஒரு நம்பிக்கை எல்லாம் போறோம் அப்படின்னு சொல்றான்.
அதனால இல்ல ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உண்மைதாங்க. கடவுள் ஏன்னா இல்லைன்னு லைஃப்ல சொல்லலைங்க. நாங்க எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்காருங்க, மனசுல இருக்காரு. உன்னூர் கடவுளை தேடுன்னு சொல்லியிருக்காரு சிவபுராணத்துல. அதனால இங்க இருந்து எங்கேயோ போய் கடவுளை பாக்குறதுக்கு இங்க இருந்தே மனசுல நினைச்சது கடவுளை கும்பலாம். ஆமா நான் மனசுல நினைச்சுக்கிட்டே தான் மேக்ஸிமம் அதிக கேர்ள்ஸ் எப்பயாவது தான் கை போவாங்க. வலிக்கிறது. சரி அடுத்து சரி சிவா கரெக்டா அடிக்கிட்டானா இல்லையான்னு பாருங்க. பாருங்க என்ன பண்ணிருக்கான் பாத்தீங்களா? என்னென்ன பாயசம் சிவா இது என்னன்னு சொல்லு, கையை வச்சு அப்படியே சொல்லு. சரி இந்த லைனை சொல்லு, இது ஃபுல்லா சிப்பாயின்னு தெரியும். இந்த லைனை ஃபுல்லா சொல்லு, என்னன்னு ஒன்னொன்னா தெரிஞ்சதை மட்டும் சொல்லு. என்னன்னு தெரிஞ்சு பார்க்கலாம். யானை, குதிரை, மந்திரி, ராணி, ராஜா, மந்திரி, குதிரை, யானை. சூப்பர் சூப்பர் சூப்பர். மூசுமே தெரியுங்க, ஓரளவுக்கு செய்வான். நான் கூட இத பார்த்து ராணின்னு சொல்ல வந்துட்டேன். சிவாவை எப்படியோ செஸ் பிளேயர் ஆக்கிடுவாங்க. செஸ் கத்துக்குவேன். அவனுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் அத்லெட் ஜிம் வந்தாலேங்க நான் சொல்லுவேன் சிவா எடுத்து வை 2 நாள் லீவுடா அப்புறமே எழுதிடலாம்டா. இல்லம்மா முடிச்சிடணுமா முடிச்சிட்டு அம்மா நான் இதை முடிச்சா எனக்கு இது செஸ் போட்டு தருவல்ல 10 மணிக்கு முடிப்பான். 10 மணிக்கு மேல விளையாண்டுட்டு தான் எனக்கு பாப்பா இது எப்படி போகுது நான் சிப்பாயா நாங்க ஏதாவது வேலையா போய் உங்களுக்கே டென்ஷன் ஆகும். நொய்யும் அப்பா இது இப்படி போமா அப்படி வருமா அவனுக்கு என்னால எனக்கு ஒரு அசிங்கமா இருக்குங்க. அவனை ஒரு பிரைவேட்ல படிக்க வைக்கணும்ல, அவன் நல்ல கைடன்ஸ் கொடுக்கும்ல, நல்ல எஜுகேஷன் கொடுக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. செம்மையா படிப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த படிப்புங்கிறதே கிடையாது. செய்யறான், ஏதோ ஹோம்ஒர்க் செய்யறான், பாப்போம். ஆனா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவன் என் வயசு வரும்போது நல்லா புரியும். அவன் ஒரு 10-15 வயசுக்குள்ள அவங்க நல்லா சொல்லி கொடுத்துருவான். கத்துக்கலாம். எதுக்காக இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் கஷ்டப்படாம ஒரு வேலையை செய்யணும். செஸ் போர்டு கத்துக்கிட்டாங்க. இங்கிலீஷ் நாலேஜ் இருந்ததுன்னா போதும், யூடியூப் சொல்லி கொடுக்கலாம். செஸ் போர்டு விளையாண்டா நல்லா பெரிய பிளேயரா வரலாம். ஒரு போலீஸ் எக்ஸாம் எழுதலாம். அவன் கனவு போலீஸ் எக்ஸாம் போறதும் ஒரு அவன் கனவா இருக்கு. எங்க ஃபேமிலில வந்துட்டு எல்லாம் சாத்தியமா தெரியல, சாத்தியம். அவனோட கனவு சில பேர் சொல்லிட்டே இருப்பாங்க, அது நான் படிக்காமலே போயிருவாங்க. அந்த மாதிரி மட்டும் நடக்கவே கூடாது. அவன் கனவு நிறைவேறிடணும். கண்டிப்பா அது நிறைவேறணும். இப்பதான் மேடம் ரெடி பண்றாங்க. எல்லாத்தையும் பரப்பி போட்டாச்சு. ஏன்னா உள்ள ஒண்ணும் இடமே கிடையாது வைக்கிறதுக்கு. இல்லங்க எடுத்து வைக்கணும். ஏன்னா காலையில ஐயோ நேத்துக்கான வீடியோ நாங்க எடுக்கலங்க. எதுவுமே வீடியோ எடுக்கலங்க. ரெண்டாவது என்னன்னா இவங்க வளர நம்ம வந்து இவங்களை எப்படி மேனேஜ் பண்றதுனே தெரியலங்க. இவங்க ஒருத்தர் அடிச்சுக்கிறது, அவங்க பொருள் எனக்குங்கிறது, இதே என்னால சமாளிக்க முடியல. காலைல எஞ்சா அதே பஞ்சு தான் பாருங்க. வாய்ப்பாடு எடுக்கிறா, செஸ் போர்டு எடுக்கிறாலாம், இவ கூட சண்டை போட்டு எல்லாம் காஞ்சி போச்சுங்க. வச்ச கட்ட எல்லாம் செத்து போச்சு. நானும் முடிஞ்ச அளவுக்கு அங்கங்க தண்ணி எடுத்து வந்து ஊற்றி தான் பாக்குறேன். செட் ஆகல. அதான் அது எடுத்துட்டு போகலாம் குழம்புக்கு. மாங்காய் சாதம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதுக்காக தான் மெயினாக வந்து வீடு மாங்காய்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அப்படியே வண்டியை பார்த்தோம் நிறுத்தி பொட்டு வாங்கிட்டு போகலாம் நிறுத்தி இது பண்ணிட்டு இருக்கா. நான் ஃபுல்லாக பரட்டி பார்த்து லாஸ்ட் வரையும் பரட்டி பார்த்துட்டு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பொட்டை எடுத்துட்டு வரான். எடுத்துட்டேன். அவங்களே தண்ணி எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல சுமாரா இவன் வேறயா. இவங்கள 2 பேரும் சமாளிக்கிறது தாங்க விஷயமே. இந்த செஸ் கூட மாத்தி போட்டு போட்டுறாங்க யாருக்குன்னு இப்பவே. ஆமா அவ வேற விளையாடவே விட மாட்டேங்கிறாங்க. போய் அவளோட இவ போய் அவனோட செஸ்ஸ வாங்கிட்டு பத்திரமா வந்து வச்சிடற போட. அவன் சுத்தமா பாவம் விளையாடவே விட மாட்டேங்கிறான். எவரம் தெரியல, எவரம் தெரிஞ்சா பண்றான். எதுவுமே எடுக்க வரான்னு தெரிஞ்சாலுமே அவன் வச்சிருக்கிறது 2 பேரும் செம்மையா அடிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுல எல்லாம் இப்பவே அடி மோதல் அப்படிதான் இருக்கு 2 பேருக்கும். எதிரிய பாக்குறோம். எதுவுமே எடுக்க வேணாம் நினைச்சு நான் போய் திரும்ப சிக்கன் எடுத்து வந்தாங்க. மீன் எடுத்துருவான்னு காலையில சொல்லி தான் எடுத்து வந்திருப்பேன். எதை எடுக்கிறியா வீடியோ எடுக்கணுமா வேணான்ட்டா திரும்ப போய் மைண்ட் மாத்தினேன். அப்புறம் போய் இப்போ எடுத்து வந்திருக்கேன். அதை நான் வாஷ் பண்ணி எல்லாம் கொடுத்தா மேடம் வந்து ஏதோ ரெடி பண்ணுவாங்க. 11 ஆயிடுச்சுங்க. இன்னும் சாப்பிடவும் இல்லை, எதுவும் பண்ணல, உட்காந்துருக்கலாம். இது இப்போ 2 நாளாவே ஒன்றும் சரியில்லைங்க மைண்டே. இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா நேரமே சரியில்லைன்னு. நேற்று காலையில பால் வாங்கலான்னு போனேன். இந்த பஸ்ஸுக்காரங்களாம் இந்த ஸ்கூல் பஸ் முக்கியமாக சொல்கிறாங்க. பஸ் ஓட்டுறானுங்களா ஃப்ளைட் ஓட்டுறாங்கன்னு தெரியல. ஹார்னை அழுத்தி பிடிச்சி ஓட்ட ஆரம்பிச்சாங்கன்னா ஆம்புலன்ஸ் மாதிரியே ஓட்டுறானுங்க. அவன் என்ன பண்ணா ஹார்ன் அடிச்சே வந்தான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் லைட்டா இருந்தா போயிடலான்னு பார்த்தா ஆப்போசிட்ல 2 லாரி. நல்ல வேலை லாரிக்கு எனக்கு ஒரு 5 டிஸ்டன்ஸ் இருந்தது. சிவா என் பையன் வேற பக்கத்துல வரான். எப்பயுமே நான் தான் அவனுக்கு வெளில போனா கூட்டு போக முடியாது. ஏதாவது நம்மளோட முடிட்டுன்னு அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே என் உயிரில நின்றுச்சு. நம்மளோட போயிருந்தா பரவாயில்ல, புள்ளே இருக்கானேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து யோசிச்சு நிக்கிறேன். சிந்தனையே இல்லை. அந்த மாதிரியே தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. என்னோட கவனக்குறைவும் ஒரு காரணம் தான். ஆனா அந்த பஸ்ஸுக்கார மண்ண வேலை தான் நான் ஓவரா ப்ரெஷர் ஆயிட்டு சரி டக்குன்னு வந்து நிறுத்துறானே, ஸ்கூல் பசங்களாம் ஏற்ற போறானேன்னு சொல்லிட்டு நான் கிராஸ் பண்ண காரணம். நேரம் போய் சேர்ந்துருப்பேன். இந்த ஸ்கூல் பஸ் ஓட்டுறவங்களுக்கு ஸ்பீடா போறவங்களுக்கு அவங்களுக்கு அதுவுமே தனியா ஒரு கேஸ் போடணுங்க. அப்பதான் அவங்க திருந்துவானுங்க. தொடர்ந்து இது மாதிரி தான் பண்றானுங்க. எங்க ஏரியா சைடு ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணானுங்க. தொடர்ந்து இது மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒண்ணுமே இது பண்ணவே முடியல. இதுதாங்க ரெடி பண்ண போறோம், வேற ஒண்ணுமே இல்லை. விளாக்லயும் ஒன்றும் பெருசா இருக்காது. என்ன கேட்டீங்கன்னா
எதுவுமே பண்ணல, வெயில் தாங்க முடியல. அங்கே போய் தோட்டத்தில் மாங்காய் பிச்சோம், மரம் ஃபுல்லாக எறும்பு. அதுக்கு வந்து உட்காந்துருக்கோம். இவங்க சாப்பிட்டாங்க காலையில், நமக்கு அப்புறம் ஏதாவது வச்சு கொடுத்தா தான் நம்ம சாப்பிடணும். உட்காந்து நான் சாப்பிட்டேங்க. காலையில நைட்டு முட்டை குழம்பு வச்சேங்க. வச்சேன் ஞாபகமே இல்லை. காலையில சுடவும் வச்சேன். வீட்டுல குழம்பு இல்லை, என்ன பண்றதுன்னு பைத்தியக்காரையிடம் சுத்தி வர அந்த குழம்பு சுட வச்சிருக்கதே தெரியல. இல்லைன்னா காலை சாப்பாடு எப்பயும் முடிச்சிருக்கலாங்க. அதான் அவ்வளோதாங்க. மற்ற வீடியோலாம் மீட் பண்ணுவோம். பாய்ங்க.